இவ்வளோ க்யூட்டாக அகரகர் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ க்யூட்டாக ஒயிட் ஹார்ட் போட்டு பார்க்குறதுக்கு உங்களோட ஹார்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஹார்ட்டை டப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டரில் இளநீரோட தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் பால் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து அது ஸ்டவ்வில் வச்சு அது கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கிடையில் இன்னொரு சாஸ் பேனில் தண்ணி அகரகர் சேர்த்துட்டு இது கொதித்து திக்காகிடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம அந்த அகரகரை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி அகரகரை அந்த பாலில் சேர்த்துட்டு அந்த பிளெண்ட் பண்ண தேங்காவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட் மோல்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறேன். 1 மணி நேரம் செட் ஆகி வரட்டும். அடுத்து மறுபடியும் ஒரு சாஸ் பேனில் தண்ணி அகரகர் சுகர் சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி இது நல்லா அகரகரும் சுகரும் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்ச பிறகு இதை அப்படியே வடிகட்டி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட இளநீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதையும் அப்படியே சைடில் வச்சுட்டு ஆல்ரெடி செட் பண்ண வச்சுருந்தோம்னா அகரகர் அது சூப்பராக செட் ஆகி வந்துருக்கு. குட்டி குட்டி ஹார்ட்டாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது அப்படியே அந்த ட்ரேயில் அடிக்கிட்டு இப்போ ரெடி பண்ண அகரகரை அதுக்கு மேலே அது மூழ்கிற அளவு ஊற்றி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது செட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ட்ரேயில் ஊற்றுனதை சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள அகரகரை இதில் சேர்த்துடுறேன். இதையும் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரத்தில் சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த க்யூட் லிட்டில் ஹார்ட் அகரகரை கட் பண்ணவே மனசு வரல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு ஹார்ட் பிரேக் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா அந்த ஹார்ட்டில் படாமல் கத்தியை வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் பெரிய ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணோம்ல க்யூப்ஸ் அதையும் கட் பண்ணி சர்வ் பண்ணால் அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.